இப்ப அங்க குமணூர்ல ஏரி அழியுது. 13 6 ஏரி அழிச்சிட்டாங்க. சூரிய சக்தி மின்னாற்றல்னு போடுறோம். கிட்டத்தட்ட அரசு நிலங்களே புறம்போக்கு நிலங்களை 60 ஏக்கருக்கு மேல கொள்ளையடிச்சிட்டோம். அதை செய்தியாக்குறோம். அதை போய் போராட்டம் நடத்துறோம். லால்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் போலீஸ் அனுமதியோட ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் காலால எட்டி உதச்சி சட்டையை கிழிச்சு விடுறோம். அதை மாவட்ட ஆட்சியர்கிட்ட புகார் கொடுக்குறோம். மாவட்ட காவல்துறையிட்ட புகார் கொடுத்துருக்கோம். என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீதிமன்றம் கண்டிச்சிச்சு, எங்களை கைது பண்ணான்னு சொல்லிட்டுங்க. சட்ட ரீதியா நான் கேட்டேன் நீதிபதியவை, நாங்கள் இதற்கு போராடி இருக்கோம், இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அங்க வந்து லிங்கத்தடியான் கோயில, புனித சவரியார் திருக்கோயிலெல்லாம் அழிச்சிட்டாங்க. இதை எதிர்த்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். இது போராடுற தவிர நிலத்தடி நீரை 6 ஏரியில அழிச்சிட்டாங்க. இது போராடுறோம். அடுத்த தலைமுறைக்கு தண்ணி வேணும்னு கேட்குறோம். இது தவறா? பொது சொத்தை பூரா கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா தவறுனா நீங்க எந்த தண்டனை கொடுத்தாலும் நான் தண்ணி குடிக்காமே இருக்கேன்னு சொன்னேன். காவல்துறையை வன்மையாக கண்டிச்சார். அவர் சொந்த ஜாமீன்ல எங்களை அந்த 13 பேரை விடுதலை பண்ணாங்க. இப்ப லால்குடியில கடந்த ஆண்டுல நடந்த விஷயம். அதுக்கு மேல நீங்க இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? அந்த ஏரியை காப்பாற்ற என்ன புகார் மேல புகார் கொடுத்துருக்கமே, நடவடிக்கை எடுத்தீங்களா? அரசு மட்டும் சொல்லல, இந்த காட்சி ஊடகங்கள், பத்திரிகைகள், அந்த பத்திரிகை அந்த பகுதியில லால்குடியில நிருபர்களே கிடையாதா யாருமே? ஏன் இந்த செய்தியை வெளியே கொண்டாட மாட்டேங்கிறீங்க? அடுத்த தலைமுறையை காப்பாற்ற நீங்க என்ன பண்றீங்க? அப்ப நீங்களும் தவறானவர்களுக்கு செய்தியை வச்சு மிரட்டி தவறான வகையில பொருள் சேர்க்கிறீங்களாங்கிற ஊடகத்துறையில ஒரு சில ஊடகத்துறை தவிர யாருமே அதை சரியாக கவனத்தில் எடுக்காம இருக்கீங்கன்னா வேதனையோட பதிவு பண்றேன்.